getting a dental treatment during a pregnancy. ஓகேங்களா, இஸ் இட் சேஃப்? இந்த குவரிக்கான ஆன்சரை வந்து நான் ஸ்ப்ளிட் பண்ணி ஆன்சர் பண்ணலாம்னு நினைக்கிறேன். சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ப்ரெக்னென்சி வந்து 3 ஸ்டேஜஸாக நம்ம வந்து டிவைட் பண்ணுறோம். ஃபர்ஸ்ட் 3 months ஃபர்ஸ்ட் ட்ரைமஸ்டர், அதுக்கடுத்தது செகண்ட் ட்ரைமஸ்டர், லாஸ்ட் 3 months வந்து தேர்ட் ட்ரைமஸ்டர் சொல்லிட்டு. ஸோ த சேஃபஸ்ட் பீரியட் ஃபார் பர்சன் டு அண்டர்கோ அ டென்டல் ட்ரீட்மெண்ட் அது வந்து நம்ம எப்போ டிசைட் பண்ணலாம் அப்படின்னா செகண்ட் ட்ரைமஸ்டரில் நம்ம பண்ணலாம். அது வந்து கொஞ்சம் சேஃபஸ்ட் ஜோன் அப்படின்னு நம்ம சொல்லலாம். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி டென்டல் ட்ரீட்மெண்ட்ஸ்னால் மோஸ்ட்லி வந்து நம்ம பெயின் இருக்கிற பட்சத்தில் மட்டும்தான் டென்டிஸ்ட் நம்ம வந்து காண்டாக்ட் பண்ணுவோம் when the people is pregnant. ஓகேங்களா? ஸோ அவங்க ப்ரெக்னென்ட் இருக்கிற பட்சத்தில் பெயின் ஏதாவது வந்தால் மட்டும்தான் நம்ம வந்து டென்டிஸ்ட்டை வந்து நம்ம காண்டாக்ட் பண்ணுவோம். சரிங்களா? ஸோ when you are planning for a pregnancy, ஒரு ப்ரெவென்ஷனாக என்னென்ன திங்ஸ் வந்து நம்ம சார்ட் அவுட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிஃபோர் கெட்டிங் ப்ரெக்னென்ட். ஓகேங்களா? ஸோ டென்டல் ஃபேக்ட்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கம் சேஞ்சஸ். ஒரு ஈறு வந்து இரத்த கசிவு அதிகமாகிறதுக்கு வந்து ப்ரெக்னென்சி ஸ்டேஜஸில் நிறைய வாய்ப்பு இருக்குது. ஏன்னா நம்ம பாடியில் நடக்கக்கூடிய ஹார்மோனல் சேஞ்சஸ்னால ப்ளீடிங் கம்ஸ் வந்து ஒரு காமன் ஃபைண்டிங்காக இருக்க வாய்ப்பு இருக்குது. பார்ட் ஆஃப் த பீப்புள். ஓகேங்களா? ஸோ இட்ஸ் நாட் கம்பல்சரி. அது வந்து கண்டிப்பாக எல்லாருக்கும் இருக்கும் அப்படின்னு நான் சொல்ல வரல. ஒரு சிலருக்கு வந்து ப்ளீடிங் கம்ஸ் வந்து பார்க்க முடியும். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி இருக்கிற பட்சத்தில் இதை எப்படி ப்ரிவென்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராப்பர் டென்டல் ஸ்கேலிங். உங்களோட டென்டிஸ்ட்டை நீங்கள் விசிட் பண்ணும்போது ஸோ அவங்க உங்களோட ஓரல் கேவிட்டியை பார்த்துட்டு அதுக்கு தேவையானது டென்டல் ஸ்கேலிங்காக இருந்தால் டென்டல் ஸ்கேலிங் பிளான் பண்ணி பண்ணிவிடுவாங்க. ஏதாவது கேவிட்டிஸ் சின்ன சின்ன கேவிட்டிஸ் இருந்துச்சுன்னா அதுக்கெல்லாம் மைனர் ஃபில்லிங்ஸ் ஒரு ரெஸ்ட்ரேஷன்ஸ் பிளான் பண்ணி பண்ணிவிடுவாங்க. அட் த சேம் டைம் டென்டல் ஃபில்லிங்ஸ்க்கு அடுத்ததாக உங்களுக்கு வேறு ஏதாவது ஒரு விஸ்டம் டூத் மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா ப்ரெக்னென்சி ஸ்டேஜஸில் வந்து ஒரு சில பெயின்னு வர்றது வந்து பார்த்திங்கன்னா இந்த விஸ்டம் டூத்னால நிறைய பேருக்கு வந்து பெயின் வரும். அது எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூஸ்வலாக விஸ்டம் டூத் வந்து ஸ்டார்ட்ஸ் அதாவது அது எரப்ஷன் வந்து எப்போ டிஸ்டர்ப் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 18 to 24 years. ஓகேங்களா? ஸோ இந்த ஏஜ் குரூப்பில் இருக்கிறவங்களுக்கு விஸ்டம் டூத் அதாவது கடைசி ஞானப்பற்கள்னு சொல்லுவாங்க, கடைவாய் பற்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த விஸ்டம் டூத்னால இஷ்யூஸ் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த விஸ்டம் டூத்தை வந்து நீங்கள் வந்து பிஃபோர் ப்ரெக்னென்சி நீங்கள் வந்து அது உங்கள் டாக்டர்கிட்ட அப்பாயின்மெண்ட் பார்த்து அது என்ன பொசிஷனில் இருக்குது, ஹார்ம் பண்ணுமா இல்லை ரிமூவ் பண்ணிடலாமா, ஃபர்தர் இஷ்யூஸ் ஏதாவது ப்ரிவென்ட் பண்ணலாமா அப்படின்றதெல்லாம் வந்து நீங்கள் உங்கள் டென்டிஸ்ட் கிட்ட கன்சல்ட் பண்ணி நீங்கள் அதை சார்ட் அவுட் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ இது வந்து பிஃபோர் ப்ரெக்னென்சி பிளான் பண்ணுறதுக்கு முன்னாடி யூ கேன் கோ த்ரூ தீஸ் திங்ஸ். ஸோ ஒன்றும் இல்லை, மினிமல் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் தேவைப்பட்டால் பண்ண போகிறாங்க, இல்லைன்னா பண்ண வேண்டாம். அதே மாதிரி ஸ்கேலிங் தேவைப்பட்டுச்சுன்னா தே வில் டெஃபினெட்லி டெல் யூ. ஸோ தட் அதுவும் நீங்கள் வந்து சிங்கிள் விசிட்டாகவும் நீங்கள் பண்ணிக்கலாம். அது இல்லாமல் வேறு ஏதாவது விஸ்டம் டூத் இஷ்யூஸ் இருந்தால் அதுவும் கிளியர் பண்ணிக்கலாம். ஸோ இது இல்லாமல் இப்போ ப்ரெக்னென்ட் ஆனவங்க அதுக்கப்புறமா அவங்களுக்கு ஒரு டென்டல் இஷ்யூ வருது அப்படின்னா செகண்ட் ட்ரைமஸ்டரில் நம்ம வந்து அது வந்து சேஃப் ஜோனாக கன்சிடர் பண்ணி அந்த செகண்ட் ட்ரைமஸ்டரில் வந்து நம்ம அந்த ட்ரீட்மெண்ட்டை பேசிக் ட்ரீட்மெண்ட்ஸ் அதாவது பெயின் ரிலீவ் பண்ணக்கூடிய ட்ரீட்மெண்ட்ஸ், ஒரு ஆக்சஸ் ஓப்பன் பண்ணுறது, அந்த மாதிரி ஒரு மினிமலான ட்ரீட்மெண்ட் ப்ரொசீஜர்ஸ் மட்டும் உங்களோட டென்டிஸ்ட் வந்து கேரி அவுட் பண்ணுவாங்க. ஸோ இது மூலமாக வந்து பெயினை வந்து நம்ம ரிலீவ் பண்ணிக்கலாம். ஆஃப்டர் ப்ரெக்னென்சி உங்களோட கம்ஃபர்டபுள் டைமிங்ஸ் அண்ட் உங்களோட ஹெல்த் கண்டிஷனை பொறுத்து யூ கேன் பிளான் யுவர் அப்பாயின்மெண்ட் வித் த டென்டிஸ்ட். ஸோ தட் அந்த ப்ராப்ளமை கம்ப்ளீட்டாக சார்ட் அவுட் பண்ணுறது நல்லது. சரிங்களா? ஸோ முடிஞ்ச அளவுக்கு இந்த வந்து ப்ரெக்னென்சி டைமில் ஏன் வந்து டென்டல் ட்ரீட்மெண்ட்ஸ் வந்து கம்ப்ளீட்டாக பண்ணுறதுக்கு கொஞ்சம் வந்து டாக்டர்ஸ் அட்வைஸ் பண்ணுறாங்க, ஏன் வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து மெடிசின்ஸ், செகண்ட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த பெயின் கில்லர் இன்ஜெக்ஷன்ஸ், அனஸ்தீஷியா அந்த மாதிரிலாம் ஒரு சில ப்ரொசீஜர்ஸ் இருக்குது. நார்மலாக இருக்கிற பட்சத்தில் அது எல்லாமே தாராளமாக பண்ணலாம். when you are pregnant நீங்கள் என்னென்ன மெடிசின்ஸ் எடுத்துக்கிட்டாலும் it will definitely go through to your baby in the womb. ஸோ மெடிசன்ஸ் வந்து நம்ம லிமிட் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் டென்டல் ட்ரீட்மெண்ட்ஸ் வந்து அங்கே வந்து கொஞ்சம் ரெடியூஸ் பண்ணியிருப்பாங்க. சரிங்களா? ஸோ இட்ஸ் பெட்டர் டு ஹாவ் அ ப்ராப்பர் செக்அப் பிஃபோர் பிளானிங் டு கெட் ப்ரெக்னென்ட். சரிங்களா? ஸோ ஒன்ஸ் யூ ஆர் ப்ரெக்னென்ட் உங்களுக்கு இந்த டென்டல் சேஞ்சஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா இட் இஸ் பெட்டர் டு ஹாவ் அ செக் இன் செகண்ட் ட்ரைமஸ்டர். அதுக்காக நான் வந்து பெயின் இருக்கும்போது நீங்கள் வந்து செகண்ட் ட்ரைமஸ்டரில் தான் போகணும் அப்படின்னு நான் சொல்ல வரல. ஃபஸ்ட் ட்ரைமஸ்டர்லையும் கூட நீங்கள் போய் காட்டுங்க. அதில் என்னென்னலாம் பண்ண முடியும் அப்படின்றத உங்களோட டென்டிஸ்ட் வந்து உங்களுக்கு கிளியர் பண்ணி ஹெல்ப் பண்ணுவாங்க. ஸோ அதை பற்றின பயம் வந்து உங்களுக்கு வேண்டாம். செகண்ட் ட்ரைமஸ்டர் வரைக்கும் வெயிட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. நான் அந்த விஷயத்தில் நான் சொல்லலை. ஸோ hope you understand.
எந்த ட்ரைமஸ்டர்னாலும் பெயின் அதிகமாக இருந்ததுன்னா ஒரு நிமிஷம் இமீடியட்டாக போய் டென்டல் விசிட் அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் போய் செக் பண்ணிக்கோங்க. சேஃபஸ்ட் ஜோன் வந்து செகண்ட் ட்ரைமஸ்டர்னு சொல்லுவாங்க, அதுதான் உங்களுக்கு இன்சிஸ்ட் பண்ணுறேன், அவ்வளோதான். சரிங்களா? ஸோ இன்னும் டென்டல் ஃபேக்ட்ஸ், டென்டல் ட்ரீட்மெண்ட்ஸ் ரிலேட்டடாக உங்களோட குவரிஸை கமெண்ட் பாக்ஸில் போஸ்ட் பண்ணுங்கள். திஸ் இஸ் டாக்டர் போதினி ஃப்ரம் மை டென்டல் வேர்ல்ட் யூடியூப் சேனல். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.